மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து நம் கையில். அதாவது சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ இது அட்மிஷன் ப்ராசஸுக்குமே பொருந்தும். சரியா? இப்போ ஒரு சர்டிஃபிகேட்ஸை வச்சுக்கோமே, நமக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை அப்படிங்கும்போது ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அது வந்து வழக்கமாக 6 நாளில் வர வேண்டியது வரல, 10 நாள் எடுக்குது, 12 நாள் எடுக்குது. ஸோ இது நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது. ஆனால் எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது? சர்டிஃபிகேட்ஸை வெல் இன் அட்வான்ஸ் டைமில் அப்ளை பண்ணுறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. சரியா? நம்ம எப்படியும் +2 முடிக்கிறோம், முடித்த பிறகு ஒரு கோர்ஸ் படிக்க போகிறோம். அப்போ அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். இது எதுக்கும் உஷாராக 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னே அப்ளை பண்ணி வச்சுருவோமே அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அப்ளை பண்ண பிறகு விரைவாக வராதது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இது மாதிரி தான் பல விஷயங்கள். ஒரு சின்ன விஷயமுமே பார்த்திங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு வச்சுக்கோமே. இன்றைக்கே அதை அப்ளை பண்ணிடுறது, நாளைக்கு லாஸ்ட் டேட் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் இன்றைக்கி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம். லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணி அன்றைக்கி ஒரே நேரத்தில் 50,000 பேர் உள்ளே வந்து சைட்டு கிராஷ் ஆகுதுங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். சரியா? அண்ட் வந்து ஒரு 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 எந்த ஒரு விஷயம், இதெல்லாம் நான் சின்ன சின்ன உதாரணங்கள் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸுமே, அட்மிஷன் ப்ராசஸில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது, நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம்னாக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விஷயங்களை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். உதாரணமாக, இன்றைக்கி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம காலையில் வந்து புறப்படுற நேரத்தை பார்த்து அன்னைக்கு பார்த்து வந்து 1 ஹவர் அந்த குறிப்பிட்ட பஸ் வரவே இல்லை, அல்லது ஒரு கேப் போட்டோம்னாலும் டக்குன்னு அந்த நேரத்தில் கிடைக்கல. இது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஃபேக்டர். ஆனால் அந்த ஃபீஸ் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முதல் நாள் கட்டுறதோ, இல்லை அன்றைக்கே கொஞ்சம் சில மணி நேரங்கள் முன்னால் புறப்பட்டு போய் நம்ம அது செய்கிறதோ அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். ஸோ இந்த எல்லா விஷயங்கள்லையுமே சின்ன சின்ன சர்டிஃபிகேட்ஸில் தொடங்கி, ஸ்கேனிங்கில் தொடங்கி, அப்லோடிங்கில் தொடங்கி, பேமெண்ட்டில் இருந்து எல்லாத்துலேயுமே அந்த ஆக்டிவிட்டீஸ் ரெண்டாக பிரியுது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற சில விஷயங்கள், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது. அப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்களை ஓரளவுக்கு தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். பட் நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியான வழி என்னென்னா, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை அட்வான்ஸ்டாக செஞ்சிடுறது, ப்ரீ பிளான்டாக செஞ்சிடுறது, லாஸ்ட் மினிட் வரைக்கும் செஞ்சிடுறது, லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போகாமல் சீக்கிரம் செஞ்சிடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை வகுத்துக்கிட்டோம்னாக்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே எது நம்ம கண்ட்ரோல், எது நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத டிவைட் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே கிட்டத்தட்ட அவ்வளோ விஷயங்களும் நம் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ பயனுள்ள இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.